கடைகளில் கிடைக்கிற மாதிரி கெட்டியான தயிர் நல்லா க்ரீமியாக நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது மோஸ்ட்லி பாதி பேருக்கு தெரியும். புதுசாக இப்போ தான் சமையல்லாம் கற்றுக்குறவங்க பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஆவினில் வந்து ஆரஞ்சு பேக்கெட் பால் எடுத்துக்கேன். இது வந்து நல்லா காய்ச்ச போகணும். இதில் வந்து சொட்டு கூட தண்ணி நான் ஊற்றலை. அப்படியே ஃபுல்லாக வந்து பாலை ஊற்றிட்டு ஃப்ளேமை வந்து நல்லா ஸ்லோலே வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் இல்லையா, அப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாலில் வந்து விரல் விட்டு பார்க்கும்போது விரல் தாங்குற சூடு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குது தயிருக்கு உர ஊற்றுறதுக்கு. இப்போ வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நான் எப்போவுமே இந்த பாத்திரத்தில் தான் வந்து உர ஊற்றுவேன் தயிருக்கு. ஸோ இதில் வந்து நான் பாலை வந்து ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து நேற்று மிஞ்சின தயிர் இருந்துச்சு என்கிட்ட. அதுலேருந்து வந்து 1-2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட தயிர் இல்லைன்னா நீங்கள் பாக்கெட் தயிர்லேருந்து கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா காலைல வந்து சூப்பராக இந்த மாதிரி செட் ஆகிருக்கும். எந்த கெமிக்கலும் இல்லாமல் வீட்டிலேயே ரொம்ப சுவையான தயிர் வந்து செஞ்சாச்சு.